தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஜீவபத சேனலை பார்க்கிற உங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் 3 யோவான் 1:2 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரில, இப்ப ஆத்மா வாழ்வது போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா எப்படி வாழ்றது? இப்ப ஆத்மா ஆத்மா வாழ வைக்கிறது தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஆத்மாவுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, நிம்மதியை கொடுக்கறதுக்கு, அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதே போல ஆத்மா ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நம்ம இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய முடிவு காலத்துல நம்மளுடைய ஆத்மா தேவனிடத்துல போயிட்டு சேரும். இப்ப நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இரு சொல்லப்பட்டிருக்கு போல, இந்த ஆத்மா வாழ்வது போல இந்த ஆத்மா சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஏசப்பா இந்த உலகத்தை அதை வாழ வைக்கிறாரு. அதை வாழ வைக்கிறதுக்கு ஏசப்பா தேவை, ஆண்டவர் தேவை. அவர் அந்த ஆத்மா ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. இப்ப அது வாழ்றது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருன்னு. இந்த பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எதுக்குமாக வாழ்றோம். வீட்டை கட்டி நன்றாக குடியிருந்து வாழ ஆசைப்படுறோம். ஒரு வேலை பார்த்து நல்ல பெரிய அதிகாரிகளா இருந்து ஆபீசர்களா இருந்து வேலை பார்த்து நம்ம வாழ்றதுக்கு ஆசைப்படுறோம். பிள்ளைகளை வளர்த்து அவர்களை பெரிய ஆளாக்கி அவர்கள் நல்ல ஒரு போஸ்ட்ல வச்சு அதை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு இந்த உலகத்துல வாழ்றோம். அதே போல பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு வாழ்றோம். அதே போல நம்ம எல்லாவற்றிலும் நல்லா ஒரு அலங்காரமா, நல்லா ஆடம்பரமா, நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்த உலகத்துல கற்பனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சரீர பிராகமாக உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை. பாருங்க, ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு. அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அந்த ஆத்மா வாழ்வது போல அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, இதே போல நம்ம ஆத்மா வாழ்வது போல நம்ம ஆத்மா வாழ வைக்கிறதுக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு, நம்ம ஆத்மாவை நல்லா வைக்கிறதுக்கு இயேசுவை நம்ம நினைக்க வேண்டும். இயேசுவுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த ஆத்மாவை ஏசப்பா வாழ வைப்பாரு. சமாதான சந்தோஷத்தினாலே நிரப்புவாரு, ஆசீர்வாதங்கள்னால நிரப்புவாரு, ரட்சிப்புனாலே நிரப்புவாரு. அப்ப அதை நிரப்பும் பொழுதே நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற நம்ம சுற்றுச்சூழல் எல்லா வகையில நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படிலாம் ஏசப்பா வாழ வைப்பாரு. நீங்க ஏசப்பா நம்பி பாருங்க. ஆண்டவரே என்னோட ஆத்மா வாழ வைங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த ஆத்மா வாழ வைக்க வந்த ஏசப்பா உங்களையும் வாழ வைப்பாரு. உங்களுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் ஆசீர்வாதமா உங்களுக்கு மாற்றி தருவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்கள் தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தனித்தனியா பேர் பெறா நீங்க தொட்ட ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆத்மா ரட்சிக்கிறதுக்காக, ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக, மீட்டுக் கொள்றதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்கள தகப்பனே. தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரையா. உடைய பிள்ளைல யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டார்களோ எல்லாருடைய ஆத்மா வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே தோத்திரம். அதே போல ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிறவரையும் ஆண்டவரே எல்லா சுற்றுச்சூழல்களும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல கூட தகப்பனே தோத்திரம் அப்பா. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்காக தோத்திரம், பெரியவர்களுக்காக தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசப்பா. அவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா. திருமண நாளை சந்திக்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளுக்காக தோத்திரம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல ஆண்டவரே அப்பா நன்மையினாலும் முடிசூட்டி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே தோத்திரம் நன்றி ஏசப்பா. தோத்திர ஏசப்பா. அப்பா, வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்காக தோத்திரம், மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக தோத்திரம் ஏசப்பா. டாக்டர்னால கைவிடப்பட்ட வியாதிஸ்தர்களுக்காக தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் தேவாதி தேவன் சந்திங்க ஏசப்பா. சந்திங்கப்பா. சந்திச்சு எல்லாருக்கும் சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரம் அப்பா. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே ஏசப்பா. இந்த ஆண்டவரே மழைனால ஆண்டவரே பாதிப்புகள் உண்டாகுதப்பா. அப்படியா வரா
இல்லாதபடி ஆண்டவரை விவசாயங்களை தேவன் ஆசீர்வதியும், மீனவர்களை தேவன் ஆசீர்வதியும், அவர்களுக்கு உடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனையும் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கடை வியாபாரிகளுக்காக செபிக்கிற தகப்பனையும் ஸ்தோத்திரப்பா. சிறு சிறு ஆண்டவரை வியாபாரங்கள், பிளாட்டு பாரங்களை வியாபாரங்கள் செய்கிறார்கள். இன்னும் ஆண்டவரை வியாபாரங்களை பெரிய பெரிய வியாபாரங்களை செய்து கடனில் ஆண்டவரை அநேக பேர் மாட்டி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நீங்க விடுதலை கொடுங்க. அந்த வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனை ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். தங்கள் புரியவர்கள் இழந்து விட்டு ஆண்டவரை சமாதானமற்றவர்களாக கண்ணீரோட கவலையோட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் நேர் சந்திச்சு அவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தைரியப்படுத்துங்க தகப்பனை ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆண்டவரை ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனை ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நாளை நீர் சந்திச்சு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பரிசுத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேவையோட பிள்ளைகளோ ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே சுகம்பலம் ஆரோக்கியத்தினால சமாதான சந்தோஷத்தினால நிரப்பி ஊழியத்தில் எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென்.